பல ஊர்களில் கேட்கும் பொழுது எல்லாருமே வந்து டிவிக்கே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்லாம் சொல்கிறாங்க. அது பெரும்பான்மையாக இருக்குது. ஸோ அது வந்து கட்டாயமாக எலெக்ஷனில் ஒரு பெரிய ரோலை பண்ணும். பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒரு கண்டத்தை கடந்துட்டாருன்னா போதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா சங்கீதாவுக்கு அன்றைக்கி விவாகரத்து வழக்கு அன்றைக்கி விஜயையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க. விஜய் கட்டாயமாக ரேண்டமாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரொம்ப இதை எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. அது என்ன, நீங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே டோட்டலாக மாற்றி அவருக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. இப்போ வேறு கட்சிகளுக்கு இந்த மாதிரி இருக்கான்னா இல்லை, விஜய்க்கு மட்டும்தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனும். அப்போ அவர் வந்து அவருடைய வேகமே தடைப்பட்டுருச்சு. அப்படி இருந்தும் அவர் எப்பெல்லாம் வெளியில் வராரோ அப்போல்லாம் அந்த கூட்டம் வந்து பார்க்கும் பொழுது கட்டாயமாக இந்த கூட்டம் ஏதோ ஒரு ரோலில் பண்ண போகுது. அது வந்து சும்மா ஏதோ வந்தோம் வேடிக்கை பார்த்தோம் கை தட்டினோம் போனோன்னு இருக்கிற கூட்டம் கிடையாது. அது ஏதோ ஒன்று பண்ண போகுது. மூத்த பத்திரிகையில் அந்தன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது தாவேக்காவுடைய நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து இது வெறும் கூட்டம் தான், இந்த மாதிரி பல நடிகர்கள் வருவாங்க, அப்போ அந்த கூட்டம் செய்கிறது உறுதினாங்க. ஆனால் போகிற இடங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு கூட்டம் வருது. இது நிஜமாகவே அவங்க ஃபேன் பாய் மூமெண்ட்டில் பார்க்குறாங்களா, இல்லை கண்டிப்பாக அது ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த ஆர்வத்தை பார்க்கும்போதே அவன் வந்து அதோட நிறுத்த போவதில்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. வர்றான், ரொம்ப எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து நிற்கிறான், எப்படியாவது அவரை தொட்டுணும்னு நினைக்கிறான். அரசியலாக அவன் தெரிஞ்சுக்கலன்னா கூட விஜய் அவருக்கு நாம் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசில் இருக்குது. அதை வந்து நம்ம கட்டாயமாக பல இடங்களில் பார்க்குறோம். அதே மாதிரி பல ஊர்களில் கேட்கும் பொழுது எல்லாருமே வந்து டிவிக்கே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்லாம் சொல்கிறாங்க. அது பெரும்பான்மையாக இருக்குது. ஸோ அது வந்து கட்டாயமாக எலெக்ஷனில் ஒரு பெரிய ரோலை பண்ணும். விஜய் அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை பொறுத்தும் அது அமையும். அவரை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த 20ஆம் தேதி ஏதோ அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒரு கண்டத்தை கடந்துட்டாருன்னா போதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா சங்கீதாவுக்கு அன்றைக்கி விவாகரத்து வழக்கு அன்றைக்கி விஜயையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க. விஜய் கட்டாயமாக போக மாட்டார். ஒருவேளை சங்கீதா அங்கே வரும்பொழுது எப்படி அவங்க ஆஜராகித்தானே ஆகணும். வரும்பொழுது நம்முடைய ஊடகங்கள் போய் அங்கே நின்று ஏதாவது அவங்க பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சுன்னா இப்போ நாம் பேசுனது எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஓகே சார். ஆனால் பல சர்ச்சைகளுக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் சொல்கிறாங்க அது அவங்களுடைய பர்சனல் சார், அவர் பார்த்துப்பாரு, எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் நான் கேட்குறேன். நான் இல்லைங்க, ரசிகர்களை விட்டுருங்க. ரசிகர்கள் வந்து விஜய் கூப்பிட்டு மண்டையில் 4 குட்டு குட்டினா கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அது வந்து மேட்ரு கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு நடுநிலை வாக்காளர்கள் நீங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாருடைய செயல்பாடுகளையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பொறுத்து தான் அந்த ஓட்டுங்கிறது இருக்குது. அப்போ அந்த கடைசி நாளில் என்ன நடக்க போகுது? ஏன்னா 21ஆம் தேதியிலேருந்து 23 வரைக்கும் நீங்கள் எந்த காம்பெயினும் பண்ண முடியாது, பேசவும் முடியாது. பேச முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அந்த கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் நான் வந்து கொஞ்சம் விஜய் கவனமாக அதை டீல் பண்ணணுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். முதல்ல இருந்த விஜய் விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் இறங்கி ஓட்ட ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செவுரு மேலே நின்று மக்களை கூப்பிடுறதா இருக்கட்டும், கொஞ்சம் மக்களோட அதிகமான நெருக்கமாக முன்ன விட இப்போ பரவாயில்லையா சார்? அதுதான் கேட்க. மக்களுக்காக வர்ற ஒரு தலைவன் மக்களோட நெருக்கமாக இருக்கிறது தானேங்க சரி. அதை வந்து நம்ம இன்றைக்கி வியப்பாக பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜெயலலிதா அம்மா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த மொட்டை மாடியில் வந்து நின்று தொண்டர்களை பார்த்து கையசைப்பதுங்கிறது அவங்களுடைய ஸ்டைலு. அதே மாதிரி கலைஞர் வந்து அறிவாலயத்துக்கு வந்தாருன்னா அப்படி பார்ப்பார். இதெல்லாம் வந்து நம்ம ராமவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் பார்த்தது தான். ஸோ அப்படி இருக்கும்போது தொண்டர்களை தலைவர்கள் பார்ப்பதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். விஜயை கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவர் வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கிருந்து தினந்தோறும் அவருடைய தொண்டர்களை பார்க்குற மாதிரி ஒரு பிளான் அவர் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், அவர் ஏதோ முள்ளு வெளியெல்லாம் பூந்து எங்கேயோ இடுக்குலேருந்து கையை அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, ஒரு தலைவன் நீங்கள் உருவாக்கும் போதே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. ஏன்னா தினந்தோறும் தொண்டர்கள் வராங்க நிற்கிறாங்க, நீங்கள் பார்த்து கையை வச்சு அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல சந்தோஷமாக போவான்ல. ஓகே சார். அப்போது எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் இந்த கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக கட்டாயமாக அவர் மீது இருக்கிற அன்பு பாசம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்கள் எல்லாமே சொல்லிக்கலாம். இந்த கரூரில் மட்டும் அந்த பிரேக் அவருக்கு நடக்கலைன்னா 234 தொகுதிக்கும் அவர் போயிருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன்.
அந்த கரூர் சம்பவம் அவரை வந்து மனதளவில் ரொம்ப நொறுக்கிருச்சு. அதற்கப்புறம் அவர் செயல்பாடுகளே இங்கே எஸ்ஓபி வந்து தடுத்துருச்சு. நீங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே டோட்டலாக மாற்றி அவருக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. இப்போ வேறு கட்சிகளுக்கு இந்த மாதிரி இருக்கான்னா இல்லை, விஜய்க்கு மட்டும்தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனும். அப்போ அவர் வந்து அவருடைய வேகமே தடைப்பட்டுருச்சு. அப்படி இருந்தும் அவர் எப்பெல்லாம் வெளியில் வராரோ அப்போல்லாம் அந்த கூட்டம் வந்து பார்க்குறது வச்சு பார்க்கும் பொழுது கட்டாயமாக இந்த கூட்டம் ஏதோ ஒரு ரோலில் பண்ண போகுது. அது அது வந்து சும்மா ஏதோ வந்தோம் வேடிக்கை பார்த்தோம் கை தட்டினோம் போனோன்னு இருக்கிற கூட்டம் கிடையாது. அது ஏதோ ஒன்று பண்ண போகுது. அது எத்தனை சதவீதம் பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கூட்டினா கூட அவர் கொஞ்சம் அந்த பயப்படுறாருன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சில நேரங்களில் ரத்து பண்ணுறது கூட அதுதான் காரணம். அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தால் திரும்ப அந்த சம்பவம் வரக்கூடாது, அந்த பதட்டம் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. உண்மை தானே சார்? இல்லைக்கா, நம்ம பார்த்தாலே தெரியுதாங்க. இப்போ நேற்று திருப்பூர் வராரு, பெரிய கூட்டம் கூடிருச்சு. ஆமாம். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கூட்டமாகி போச்சு. அவரே பல இடத்துல இறங்கு இறங்கு இறங்குன்றாரு, இறங்க மாட்டேங்கிறான். அப்போ அவருக்கு பதட்டம் வந்துடுது. எப்படியாவது படித்து முடித்து சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்பிடணுங்கிற பதட்டம் வந்துடுச்சு அவர்கிட்ட. மலர்னு படிக்கிறாரு. அதில் ஒரு உயிர் கிடையாது, ஒரு உணர்வு கிடையாது. என்னென்னா எப்படியாவது படித்து முடிச்சிடணுங்கிறது தான் இருக்குது. இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடணும், இது இன்னும் இந்த கூட்டம் பெருக பெருக ஆபத்து அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. என்னென்னா இந்த 41 பேர் இறந்த பிறகு ஒரு பக்கம் தனியாக மன உளைச்சல், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கொடுத்த நெருக்கடி, இன்னொரு பக்கம் சிபிஐ கேட்ட கேள்விகள், இது எல்லாமே இருக்குது. இப்போ நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் சமாளிக்கிறது கஷ்டம். அப்போ கூட்டம் வர்றது பல பேருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், தலைவர்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு தலைவர் கூட்டம் ரொம்ப வரும்போது பயப்படுறாருன்னா அது விஜய் மட்டும்தான். அதான் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பணம் கொடுத்தாலும் வர்றதுக்கு ஆள் இல்லை, சொன்ன நேரத்துக்கு வர மாட்டேன்றாங்க. நாங்கள் ஆனால் இங்கே அப்படியே உள்டாவாக இருக்குது. வராதிங்க வராதிங்கன்னு ஒரு முறையும் அறிக்கையிலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வயதானவர்கள் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்க, விஜய் வராரு, சீக்கிரமாக போயிருங்கன்னு சொன்னாலும் அந்த கூட்டம் போக மாட்டேங்குது. அதை தான் கேட்குறேன். இந்த கூட்டம் இந்த அளவுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நின்று பார்க்குற அளவுக்கு இருக்காங்களே, இவங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தான் திரும்ப கேட்டேன். வேற இல்லைங்க, நான் கூட பல இடங்களில் பேசியிருக்கேன். சிரஞ்சீவியை வந்து ஒப்பிடுறாங்க. சிரஞ்சீவிக்கு இதை விட பெரிய கூட்டம் கொடுச்சு, சிரஞ்சீவியால் ஜெயிக்க முடிஞ்சுதான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் வேற, அன்னைக்கு இருந்த சந்தர்ப்பம் வேற. இன்னைக்கு வந்து விஜய் கூட்டத்துக்கு முத நாளே வந்துடுறான். விஜய் ஒரு மாநாடு போடுறாருன்னா முத நாளே அங்கே வந்துடுறான், அல்லது சாயங்காலம் மாநாட்டுக்கு காலையிலே வந்து படுத்துக்கிறான். அதே மாதிரி ஒரு ரோட் ஷோ போனாருன்னா எவ்வளவு பெரிய வெயிலாக இருந்தாலும் அதை தாங்கிட்டு நிற்கிறான் அவன். இது சிரஞ்சீவி கூட்டத்துக்கு நடக்கலை. சிரஞ்சீவிக்கு நடந்தது ஒரு பொதுக்கூட்டம். அங்கே அவன் அசம்பிள் ஆனால் பார்த்தா அந்த கூட்டத்தை காமிச்சாங்க. ஆனால் இந்த டெடிகேட்டிவான கூட்டம் இருக்குல்ல, நான் 2 மணி நேரம் ஆனாலும் நிற்பேன், சோறு தண்ணி வேண்டாம், தூக்கம் வேண்டாம், நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிற அந்த இது இருக்குல்ல, அது ஓட்டம் வராமல் வேற என்ன பண்ணும்? செங்கோட்டையன் நேற்று விஜய் அவர் கூட நின்னப்போ செங்கோட்டையனுக்கு தனி ஒரு தெம்பே வந்துருச்சுன்றாங்க. பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்க செங்கோட்டையன் பற்றி அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி அவர் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காருலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சார் கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டியாக இருக்கும்? இல்லைங்க, தனிப்பட்ட செங்கோட்டையன் கட்டாயமாக ஜெயிச்சிருவார். ஏன்னா ஒரு தொகுதிக்கு எப்போவுமே அவ்வளோ பண்ணியிருக்கார். அவர் அதிமுகவில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, அவர் அதிமுகவில் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட காலங்கள்லேயே அவர் தொண்டர்களை சந்திச்சுட்டு தான் இருந்தார். அவருக்கு தெரியாமல் அங்கே வந்து ஒரு கல்யாணமோ காது குத்தோ கருமாதியோ நடந்துடாது. கட்டாயமாக அவங்க வீட்டுக்கு போய் என்ன மொய் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுவார். இதை நீண்ட காலமாக பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ஏதோ 5 வருஷம் பண்ணுறாரு 10 வருஷம் பண்ணுறாருலாம் இல்லை, ஒரு 40 வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். அப்போ அவருக்கான வாக்கு வங்கிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அவர் சுயேட்சையாக என்ன கூட ஜெயிச்சிருவார். ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் விஜய்ங்கிறது ஆட் ஆன் ஆகுது. இந்த ரசிகர்கள் கூட்டம் ஆட் ஆன் ஆகுது. இந்த இளைஞர்களோடு சேரும்போது அவரே ஒரு 10 வயசு குறையிறாரு. இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகி அவர் மொத்த கோவை மண்டலத்தையும் கையில் எடுக்கிறார். அப்போ அங்கங்கே போகிறது, சுறுசுறுப்பாக பார்க்கறது, ஒரு ஆக்டிவான ஒரு செயல்பாடு எல்லாமே வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. அதனால் அவர் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்காருங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி வட சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தாமு ஒருவர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிற்க சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல சாதாரண மக்களும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட. அது அவருக்கு நிறைய ப்ளஸ் ஆகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் மக்களோட கனெக்ட் ஆகிறாரு நல்லா. ஸோ அது எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவி கேட்க எந்த அளவுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும்? இல்லைங்க, அதுதான் ஒரு சரியான தலைமையாக இருக்க முடியும். ஏன்னா இந்த தேர்தலில் தாவேக்காவில் அங்கங்கே பல பணக்காரர்கள் நின்னா கூட பல இடங்களில் வந்து ரொம்ப சாமானியர்கள் நிற்கிறாங்க. ரமேஷ்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வந்து படிச்சுட்டு இப்படி வந்தவர், கட்சியில் வந்தார், இப்போ டிபேட்டில் பேசினார், தலைமை கழக பேச்சாளராக மாறினார், ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, கொள்கை பரப்பு
செயலாளர், துணை செயலாளர் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்ரீரங்கங்கிறது ஜெயலலிதா மாநில தொகுதி. அவர் போகிற இடமெல்லாம் பெருங்கூட்டம் வருது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வாழ்க்கையில் நினச்சிருப்பாரா? அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறது அப்புறம் நினச்சி பார்த்துருப்பாரா? அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, விஜய் நினச்சிருந்தா ஒரு 2 கோடி கொடு உனக்கு சீட்டுன்னு வாங்கியிருக்கலாம். ஏன்னா அது பெரிய தொகுதி வேறு அங்கே. ஆமாம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் ஒரு சாமானியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கட்டாயமாக அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். 234 தொகுதியிலையும் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு கட்சி, அதுக்கு வந்து வேலை செய்யணும், போஸ்டர் அடிக்கணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ பேசிக்கலாக கொஞ்சம் வசதியான ஆள் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரேடியாக 234 தொகுதி அப்படி நினைக்காம ஒரு 70 தொகுதி 80 தொகுதி இப்படி எளியவர்களை நிறுத்தும் போது அதை நம்ம ப்ளஸ்ஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய நண்பர் சஞ்சீவியும் அவருக்கு அனுப்பியிருக்கிறாரு, போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக தாமு அவர்கிட்ட அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அந்தளவு கனெக்டா சார் அவர் அந்த தாமும் விஜயும்? இல்லை, நம்ம அவர் வந்து அந்த மேடையில் பார்த்து அவர் பேசுனது தான் நம்ம கேட்டோம். நான் வந்து ஒரு சாதாரண ஆள், எனக்கு தலைவர் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறது அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த மேடையில் இறங்கி பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஆட்டோ டிரைவருக்கு விஜய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவருக்கு ஆதரவாக இருக்கணும்னு அவருடைய நண்பர்களை அனுப்பி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்குது. அதுதான் கேட்குறேன். கரெக்டாக அங்கே அவரை ஃபஸ்ட்டு போய் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் கேட்குறேன் நான். அதுதாங்க ஒரு தலைமை பண்பு. இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள்லேயும் அது இருக்கும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கு. இப்போ என் தொகுதியிலலாம் நான் ஊரில் படிக்கும் பொழுது ஒரு சைக்கிள் கம்பெனி வச்சுருந்தவருக்கு தான் எம்ஜிஆர் சீட்டு கொடுத்தாரு. அவர் எம்எல்ஏவானார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எளியவர்கள் நம்மோடு பயணித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு சரியான தலைமைக்கு அழகு. அதை விஜய் செய்கிறார்ல. ஓகே சார். இப்போ இந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயுமே, அவருடைய மேனிஃபெஸ்டோவும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். ஏன்னா இவர் சொல்கிறதுனால, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறதுனால மற்ற கட்சிகளுக்கும் அது வந்து ஒரு ப்ரெஷராக போய் அமையுது. நம்ம சொல்கிறது வந்து பெருசாக போய் சேர மாட்டேங்குது, இவர் ஒரு சின்ன லைன் சொன்னால் கூட பெருசாக போய் சேருது அப்படின்றாங்க. அது இப்போ சமீப காலமாக அவர் பேசின அந்த மேனிஃபெஸ்டோலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவரை விமர்சனம் பண்ணுறவங்களே நல்லா இருக்குன்றாங்களே சார். அது பொதுவாக இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து சாத்தியப்படாத பல விஷயங்களை சொல்லுவாங்க. சீமான அறிக்கையெல்லாம் அப்படி தான் இருக்கும். சாத்தியப்படவே படாது. அது வந்து நீங்கள் அமெரிக்க அதிபராக இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லைனா இந்தியாவுக்கு நீங்கள் பிரதமராக இருக்கணும். இந்தியா முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் இவர் வாய்க்கு வந்தது ஏன்னா ஜெயிக்க போகிறதில்ல, எதையோ ஒன்று அடிச்சு விடுவோம்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அதாவது தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்களே எதையோ ஒன்று அடிச்சுட்டு இருக்கும்போது வெற்றி பெறுவார்னு நம்பிக்கை உள்ள ஒருத்தர் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கும் பொழுது அதை ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு கொடுப்பாங்க. அதில் பல இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரேடி அதை வந்து பாராட்டுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பல இது விமர்சனத்துக்கு ஆளாகுது. அதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு தான் ஆகணும். ஓகே சார். இது கடைசி நிமிஷத்தில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் மாறுதுன்றாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, இத்தனை பர்சன்டேஜ் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கடைசி நிமிஷத்தில் வந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்? இது என்ன காரணமாக இருக்கும்? இல்லைங்க, இங்கே வருகிற கருத்து கணிப்புகள் எல்லாமே திணிக்கப்பட்டவை தான், எதுவும் கணிக்கப்பட்டவை கிடையாது. பார்த்தோம்னா சும்மா உட்காந்து டேபிள்லேயே உட்காந்து உனக்கு இத்தனை சீட்டுன்னு எழுதுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. களத்தில் இறங்கி வேலை செய்பவர்கள் குறைவு. அவங்க சொல்கிறது தான் நம்ம நம்ப முடியும். அதனால் இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதோ வந்து ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இவங்க தான் வருவாங்க, இவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை நம்ம வந்து நம்புவதற்கு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரேண்டமாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரொம்ப இதை எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. அது என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யார் வரணும் அப்படிங்கிறத முக்கியமாக அதை பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிறாங்க சார். இல்லை, எல்லாருமே அரசியல் நுணுக்கர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து அவங்க உட்காந்து வெளியில் பேசுகிறது வேறையாக இருக்குது. நம்ம தனியாக விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியலங்க, தொங்கு சட்டசபை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கணிப்பு தனியாக இருக்குல்ல. அவங்க பேசுகிறது எதுவாக இருந்தாலும் சொந்தமாக ஒரு கணிப்பு அவங்களுக்கு இருக்குது. அது பெரும்பாலும் தொங்கு சட்டசபையாக இருக்கும். விஜய் வந்து ஒரு 20 சீட்டு வந்தாருன்னா அவர் அதை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எதையுமே இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மந்திரிச்சு மாங்காய் பறிக்கவே முடியாது. அது வெயிட் பண்ணி பார்ப்போம், அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத தேர்தலாக இது இருக்குது. யாராலையும் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க, மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதனால கேட்டேன் சார். அதுதான் நானும் சொல்கிறேன். ஓகே சார். வர்ற தேர்தலில்
அதிகமாக வந்து இந்த இளைஞர்களோட ஓட்டு தான் நிறைய ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-14 லட்சம் பேர் ஓட்டு போட போகிறாங்கன்றாங்க. இதில் எத்தனை சதவீதம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 90% கிட்ட ஓட்டு வந்திருக்கு. அதற்கு காரணம் விஜய் தான். இந்த இளைஞர்கள் கூட்டம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விஜய் சம்மந்தப்பட்ட கூட்டங்களுக்கு வர்ற இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நீங்கள் வழக்கமாக திமுக அதிமுக மீட்டிங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், இது எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகங்களாக இருக்கும். அது வந்து இது மாதிரி பல மேடைகள் நான் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு இப்படி நிற்கிற கூட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே வர்ற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ஏதோ காலேஜுக்கு போகிற கூட்டம் அல்லது வந்து இந்த மாதிரி அந்த அந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, இது ரொம்ப புதுசாக இருக்குது. அதில் பெண்கள் நிறைய பேர் வராங்க. அது ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த முகங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணும். கட்டாயமாக அவங்க அன்னைக்கு வீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க, வாக்கு சாவடிக்கு வருவாங்க. அது ஒரு பெரிய ரோல் பண்ணும். ஓகே சார், பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.